அந்த தகப்பன் வந்து சொல்றாரு, ஏன் அடையாளத்தை நீ தெரியாம இருக்கிற, என்னுடையது எல்லாம் ஹalleluya உன்னுடையது. Hallelujah. Amen. You are not someone. You are my son. Amen. நீ என்னுடைய குமாரன். Oh, hallelujah. Oh, thank you, Holy God. என்னுடையது எல்லாம். Amen. உன்னுடையது. நான் சொல்றேன், உங்க அடையாளம் வெளிப்பட்டுருச்சுன்னா அந்த நொடி பொழுதுதான் நீங்கள் வேறு மனுஷனாக மாறுகிற தருணம். நீங்கள் வேறு மனுஷனாக மாறுகிற தருணம். நீங்கள் வேறு மனுஷனாக மாறுகிற தருணம். as a man thinketh, so is he. ஒரு மனுஷன் நினைவுகள் எப்படிப்பட்டதோ அவனும் அப்படியாக இருக்கிறான். thank you. வேறு மனுஷனாக, வேறு மனுஷியாக கர்த்தர் இந்த இடத்தை விட்டு உன்னை புறப்பட செய்ய போகிறார். Hallelujah. எல்லா fake identityயும் ஆண்டவருக்கு உடைக்க போகிறார். Yes, hallelujah. அடிமைத்தனத்துல கிறுக்கிறதுக்கு காரணம் subconscious. Hallelujah. Amen. உங்களுடைய உளவியலின் படி உள்ள நீங்க விசுவாசிக்கிறீங்க, நான் அடிமைப்பட்டவன் என்று சொல்ல. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? ஒரு நினைவுகள் எப்படி உன்னை குறித்து நினைக்கிறியோ அப்படிதான் நீ hallelujah செயல்படுவ. What you meditate, that you will manifest. எதை தியானிக்கிறியோ அதை தான் வெளிப்படுத்தி கொண்டிருப்ப. ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் சொல்றதை நீ தியானிக்க வேண்டாம். உன்னுடைய fake identity நீ தியானிக்க வேண்டாம். நான் சொல்லுகிற வார்த்தை நீ தியானிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஹalleluya. நான் சொல்லுகிறேன், நீ ராஜரிகாசாரிய கோட்டம் நீ உன்னதங்களில் உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறாய். ஹalleluya. ஹalleluya. வாளாக நீ தலையா இருக்கிற, முத்திரை மோதிரமாக இருக்கிற, நீ தேவனுடைய கையில அலங்காரமான கிரீடமாக இருக்கிற, நீ முற்று முடிய ஜெயம் கொள்ளுகிறவனாக இருக்கிறாய். Hallelujah. That is your identity. Amen. Amen. அப்ப பிரச்சனைகள் வெளியே இல்ல. Hallelujah. உள்ள இருக்கு. Hallelujah. Hallelujah. ஷல்லஹதியா. கோபப்பட்டு சப்கான்ஷியஸா நினைச்சிட்டீங்க நீ ஒரு கோபக்காரன் இல்ல. தேவ அன்பு உள்ளத்துக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கு. உங்களை மன்னிக்க முடியாத ஒரு நபர் இந்த உலகத்துல இல்ல. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? Hallelujah. Praise God. காரணம் அவருடைய அன்பு. ரோமர் 5:5 சொல்லுது, உங்க இருதயத்துக்குள்ள கர்த்தர் ஊற்றி வைத்திருக்கிறார். Yes, கர்த்தர் ஊற்றி வைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Amen. 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 Praise God. உங்களுடைய மன கண்கள் திறக்கப்படுவதாக. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? Hallelujah. மன கண்கள் திறக்கப்படுவதாக. Yes, hallelujah. Praise God. Glory to God. Glory to God. இந்த கிதியோனை குறித்து நம்ம பார்ப்போம்னு சொன்னா, அவருடைய பெயர்லயே பாருங்க ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு. One who cuts down, one who hew down என்று அர்த்தம். வெட்டி வீழ்த்துகிறவன் என்று அர்த்தம். Yes, hallelujah. இந்த கிதியோனுடைய அந்த பெயரை நீங்க எபிரேயத்துல படிப்பீங்க அப்படின்னு சொன்னா, இந்த எபிரேய எழுத்துக்கள் பாருங்க, it's an ancient language. இந்த பழமையான மொழிகள் எல்லாம் it will be mostly pictorial. Yes, அதோடைய எழுத்துக்களே ஒரு படத்தை விவரித்து சொல்லுகிற எழுத்துக்களாக இருக்கும். எஸ், ஆமென். எபிரேய வார்த்தைகளும் பாருங்க, ஆமென், அதே போலதான். ஆமென். ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு படத்தை விவரித்து சொல்லுகிறதா இருக்கிறது. எஸ், ஆமென். பிரைஸ் காட். ஆமென். நான் பவர் பாயிண்ட் போட்டுருக்கணும், பட் ஆனா போடல. சோ சாரி. எஸ், ஆமென். அத பாருங்க, எப்படி GIDEY இங்கிலீஷ்ல இருக்கோ அதே போல எபிரேயத்துல எப்படி இருக்குன்னா அந்த எழுத்துக்கள் கிமெல், தலத், அயின், வாவ், அன்னன். எஸ், இந்த 5 எழுத்துக்கள் சேர்ந்ததுதான் கிதியோன். ஹalleluya. ஹalleluya. கவனிங்க, நான் சுருக்கமா சொல்றேன். கிமெல் என்கிற அந்த எழுத்து ஒரு ஒட்டகத்தை குறிக்கிறது. ஒரு ஒட்டகத்தை குறிக்கிறது. தலித் என்கிறதான வார்த்தை ஒரு டோர், ஒரு வாசலை குறிக்கிறது. அயின் என்கிறதான வார்த்தை கண்களை குறிக்கிறது.